கஸ்தூரி. வா தட்டு மாப்ள சாப்பிடுங்க. போதும். என்னங்க இவ்வளவு ஸ்வீட் வச்சா என் உடம்பு என்ன மாப்ள நீங்க இந்த வீட்டோட புது மாப்ள, ஸ்வீட் நிறைய சாப்பிடுங்க, அப்பதான் தெம்பா இருப்பீங்க. ஆமாமா மாப்ள, இது உங்களுக்காக வைக்கல, என் தங்கச்சி பொறுக்கடி, அதுக்காக வைக்கிறேன். எடுத்து சாப்பிடுங்க. பாசவனுக்கு பால் மாதிரி பொங்குடா அப்பா. உங்க தங்கச்சிக்காக எனக்கு சுகர் வரணுங்களா? மாப்பிள இப்பலாம் 40 வயசுனாலே சுகர் வந்துருது. அந்த வயசுக்கு மேல நம்ம ஸ்வீட் சாப்பிட முடியாது. நீங்க தைரியமா சாப்பிடுங்க, ஒண்ணும் ஆகாது. ஆமா மாப்ள, 40 வயசு முன்னால வரைக்கும் ஸ்வீட் இனிப்பு, 40க்கு அப்புறம் ஸ்வீட் கோதுமை சுக்கார் ரொட்டி உடம்பெல்லாம் கட்டி. சும்மா இருங்க. ஓகே மாப்பிள என்ன வேணாலும் வெக்கப்பட்டுன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. இந்த விஷயத்துல நான் வெக்கப்படுறதே இல்ல. எனக்கு தேவைன்னா நானே எடுத்து சாப்பிடுவேன். அப்படிதான் இருக்கணும். போடு போடு போடுறா. ஸ்வீட் யமுனாவுக்கு போடுறா, அங்க இருக்கிற இலையை தின்னு போற. போடு போடு போடு. போடு நல்லா போடு 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 போடு. இங்க வாடா போடு போடு. ஏண்டா கல்யாண கான்ட்ராக்டர்ல வேலை செய்து சாப்பாட்டை அள்ளி அள்ளி போற, சும்மா டப்பு டப்புன்னு போட தேவல. எப்ப பார்த்தாலும் பார்சல் கட்டி போட்டு வேலைடா உனக்கு. அண்ணே உனக்கு சேர்த்து தானே பண்றேன். வீட்டுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவசர அவசரமா போறேன். எங்கம்மா நீ பாட்டுக்கு போயிட்ட? ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருந்துச்சு. நீங்க எல்லாம் கல்யாணம் முடிஞ்ச டயர்ட்ல தூங்கிட்டு இருந்தீங்க. அதான் கணேஷ் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு போனேன். ஆமா மாப்பிள சொன்னாரு. சரி சரி நீ உட்காந்து சாப்பிடுமா. எனக்கு இப்ப வேண்டாம், பசி இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். கஸ்தூரி நீ முதல்ல உட்காரு. உனக்கு பசி இல்லனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நீ எங்க கூட தான் உட்காந்து சாப்பிடுற. உட்காரு. ஆமா இல்ல உட்காருமா உட்காரு. ஏய் முதல்ல இலைய போடுறா. இப்போ அவ கல்யாண பொண்ணு சொன்னா நம்ம கேட்டுக்கணும். உட்காருமா உட்காருமா. சீக்கிரம் போடுறா. இலை போடு. ஐயோ போதும்ண்ணா. இருக்கட்டுமா, பரவாயில்ல சாப்பிடு. என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்தது உன்னாலதான். நாங்களே மாப்பிள்ளை தேடி இருந்தா கூட இவ்வளவு நல்ல மாப்பிள்ளைய பார்த்திருக்க மாட்டோம். எங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குன்னா அது உன்னாலதாமா. பொற்கொடிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டேன். என்னால ஒண்ணும் இல்லைண்ணா. பொற்கொடிக்கு இப்பதான் நல்ல நேரம் கூடி வந்திருக்கு. அதுக்கு மேல உங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கு. கணேஷ் மனசுல கள்ளம் கபடமே இருக்காது. எல்லார் மேலயும் உண்மையான அன்போட இருப்பாரு. ஒரு நல்லவரை நல்லவங்க கூட கடவுள் சேர்த்திருக்காரு. அவ்வளவுதான். இதுல ஏன் பங்கு ஒண்ணும் இல்ல. அண்ணே அப்படியே கிளம்புறானே. நீ சாப்பிடலையா? அது வந்து போய் சாப்பிடலையான்னு கேட்ட பாரு. 3 மாட்டி கொட்டிக்கலாம் நம்மளுக்கு முன்னாடி. அப்படியா? சரி சரி கிளம்பு, டைம் ஆச்சு, நாளைக்கு வா. சரிண்ணே. மாப்ள அப்ப நான் கிளம்புறேன். ஏங்க அவர்கிட்ட கை கொடுக்காதன்றீங்க? வரலங்கிற மோதத்தை உருண்டு போடுவாங்க. அது மட்டுமா, போன வாரம் நான் அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது என் வேட்டி உருண்டு போட்டாங்க. மாப்ள சரி அப்படியே கிளம்புறேன். தங்கச்சி போயிட்டு வரேன். அண்ணா வெளில வாங்க. தமாசி என் நண்பன் நண்பன். வாயை குத்து வம்புல மாட்டிக்கிறேன். நாளைக்கு அவ்வளவுதான், அவங்கிட்ட மாட்டின நீ போ. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. கொஞ்சம் மாதிரி என்ன சாப்பிடுன்னு சொன்னியா நீ? வேணா சாப்பிடுங்க.